எவன் சொன்னா உனக்கு இது நடக்காதுன்னு, எவன் சொன்னா உன்னால முடியாதுன்னு, அவர் சொல்ற அற்ப காரியத்தை போல நான் உனக்கு செய்வேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். அது எனக்கு அற்ப காரியம். உனக்கு முன்னால 1000 பேர் கியூல இருக்கலாம், அவங்க அந்த லிஸ்ட்ல இருக்கலாம். ஒருவேளை நீ அந்த லிஸ்ட்ல இல்லாம இருக்கலாம். அவருடைய வார்த்தையை விசுவாசி. எவனுக்கும் கிடைக்காதது உனக்கு கிடைப்பதாக. 2025 வரைக்கும் உனக்கு ஒரு பெரிய பிம்பத்தை காட்டி, ஒரு பெரிய விஷயத்தை காட்டி, இதெல்லாம் நீ பிரவேசிக்க முடியாது, இதெல்லாம் நீ போக முடியாது, இதெல்லாம் நீ அடைய முடியாது என்று சொன்ன கால்குலேஷன் எல்லாம் கர்த்தர் பொய்யாக்கி அற்ப காரியத்தை போல நீ அடைந்து கொள்ளத்தக்கதா. டேவிட் took city, அவன் கோட்டையை பிடித்தான், அவன் பட்டணத்தை பிடித்தான். அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் உங்களை உன் மேனேஜரை எப்படி சமாளிக்க நினைக்கிறியா? உன் மேனேஜரை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் நினைக்கிறியா? அற்பமாய் முடியும். அதாவது பக்கத்துல கை பிடிச்சு உங்க பாஷையில சொல்லணும்னா சொல்லுவோம் தெரியுமா? அவ்வளவு பெரிய சீன் இல்லைன்னு சொல்லுவாங்க பார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அவன் அவனோ அவளோ எதுவோ அவ்வளவு பெரிய சீனு இல்ல, அற்பமாய் முடிகிற அளவு. பிசாசு உன்னை பயப்படுத்துற காரியமே நாளைய தினத்தை குறித்து தான். நல்ல கவனிங்க. இன்னைக்கு யோசித்து பாருங்க, பயம் இருக்காது. இன்னைக்கு வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்குதானே? இன்னைக்கே உனக்கு நல்லா போயிட்டு இருக்குன்னா நாளைக்கு உனக்கு நல்லா தான் போகணும் விசுவாசிக்கிற பிள்ளைங்க. நிறைய நேரங்கள்ல சத்துருவானவன் உனக்கு கொடுக்கிற பயம் என்ன தெரியுமா? நாளைக்கு, ஐயோ இன்னைக்கு, நாளைக்கு என்ன பண்ணுவோம், நாளைக்கு இல்ல. அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை அழகா சொன்னது, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். இன்னைக்கு உன்னை நடத்துறாரா? நன்றி அப்பா. நாளைக்கு உன்னை நடத்த இவர் தானே நாளைக்கு உன்னை நடத்தணும், இவர் தானே அடுத்த வருஷம் உன்னை நடத்தணும், இவர் தானே அடுத்த மாசம் உன்னை நடத்தணும். ஆமே, எல்லாரும் சொல்லுங்க, அவர் என்னை நடத்துவார், எனக்கு எல்லாம் அற்ப காரியமாய் முடியும். ஆராதனை என்பது தேவன் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் வரணும். எங்கே நாமத்தினால 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு கூடுகிறீர்களோ அவர் நடுவிலே நான் இருக்கிறேன். கர்த்தர் இங்க வந்தா என்ன நடக்குமோ அதை இப்போ நடக்கணும். இந்த 2026ல நம்ம கேட்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நீர் வந்தா என்ன நடக்குமோ இன்றைக்கு ஒரு காரியம் நடக்கணும். அன்னைக்கு 3 ராஜாக்கள் போயிட்டு இருக்கும்போது அங்க பயங்கரமான வறட்சியா இருக்கிறது. ஆடு மாடுகள் மிருக ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் இல்லதான். ஆனா யோசபாத்துக்கு ஒரு வெளிச்சம் இருந்தது. வார்த்தை புறப்பட்டுச்சுன்னா என் சூழ்நிலைகள் மாறும், என் வாழ்க்கை மாறும், என் வனாந்தரம் மாறும். அடுத்த நிலைமைக்கு நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே, நான் என்ன செய்வேன், அடுத்தது என் வாழ்க்கை எப்படி நகர போகிறது, நான் எப்படி ஜெயம் எடுக்க போகிறேன், நான் எப்படி ஒரு ஜெயமாய் வாழ போறேன். இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு ஒரே ஒண்ணுதான், தேவனுடைய வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுங்க. யாக்கோபுக்கு நிறைய பரிவாரங்கள் இருக்கு, 2 பரிவாரங்கள் நிறையவோ தான் வரா. அவன் அவ்வளவு பரிவாரங்களோடு வரும்போதும் ஆண்டவருடைய சமூகத்தில் தனித்திருந்து போராடி ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிற வார்த்தையை கேட்க தயாரா இருக்கிறான். எத்தனை பேருக்கு தெரியும், யாக்கோபு கூட வந்த பரிவாரங்கள் யாக்கோபை காப்பாற்றவில்லை, ஆண்டவருடைய வார்த்தை யாக்கோபை காப்பாற்றினர். 2 பரிவாரங்களும் ஐஸ்வர்ய சம்பூரணராய் அநேகர் பார்க்க பொறாமைப்படுகிற அளவில் யாக்கோபு இருந்தாலும் யாக்கோபின் பரிவாரங்கள் யாக்கோபை பாதுகாக்கவில்லை. யாக்கோபின் தேவனுடைய வார்த்தை யாக்கோபை பாதுகாத்த அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாய் அனுபவிக்கிறவர்களாய் என் ஆண்டவர் மாற்றினார். இன்னைக்கு நம்மளாம் கேட்கணும் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் வாஞ்சிக்கிறேன், உம்முடைய வார்த்தை என்னை வாழ வைக்கட்டும், உம்முடைய வார்த்தை என்னை எழுப்பட்டும், உம்முடைய வார்த்தை இந்த வருஷம்
என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யட்டும். ஆமென். அந்த வெளிப்பாடு 100க்கு அதிபதிக்கு இருந்ததுனாலதான், எல்லாம் கவனிச்சுக்கோங்க, இதெல்லாம் கத்துக்கோங்க. இந்த வெளிப்பாடு 100க்கு அதிபதிக்கு இருந்ததுனாலதான் அவர் சொல்ற, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரல, ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் என்ன செய்வான், சுஸ்தமா. ஆண்டவர்கிட்ட இந்த ஆராதனையில கேட்கணும்னா, உம்முடைய ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பும். வார்த்தை தான் தேவன். எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தை தேவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இன்னைக்கு கேட்கணும், ஆண்டவர்கிட்ட இந்த ஆராதனை வார்த்தை வெளிப்படுவதாக, இந்த ஆராதனை ஜீவன் வெளிப்படணும்னா உம்முடைய வார்த்தை அனுப்புங்க சுவாமி. எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஆமா, எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க. சும்மா உட்கார்க்க கூடாது, சும்மா நிற்க கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு அனுப்பும் சுவாமி. ஆண்டவரே, இன்னைக்கு எங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் வெறுமையாய் உலர்ந்து போனதா இருந்தாலும் உடைய வார்த்தை நீர் அனுப்புவீரே என்றால் நிச்சயமா எங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்பட்டு, ஓ வேதம் சொல்லுகிறபடியாய் உன் வனாந்தரம் எல்லாம் செழிக்குமே, அது புஷ்பத்தை போல செழிக்குமே. அவனுடைய சமத்தை உடனே அவனை கேட்போமா, ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை தாங்கட்டும், உம்முடைய பிரசனைகளை நிரப்பட்டும், நீர் எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும். நல்ல கைதட்டி பாடலாமா? ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாளாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாளாகும். எல்லாரும் ஆசையார் ஆகும், எல்லாமாகும் உம்மாலேதான். சந்தோஷமா கைகள் தட்டி ஆகும், எல்லாமாகும் உம்மாலேதான், எல்லாமாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீ. எத்தனை பேருக்கு ஆசை 2026 என் வனாந்தரத்தை, வறண்ட நிலத்தை அவர் நீரூற்றாய் மாற்றணும்? வாய்களை திறந்து சத்தமாய் சத்தமாய், நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஆமே, தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஏ அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே அவன் அவன் அப்பா. ஹல்லேலூயா, ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், சத்தமா ஆமென் ஆமென். அப்பா வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஆமென். வானாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல விடுதலையோட, அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும். சந்தோஷமா பாடலாமா? விடுதலையோட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களா? ஆமென். எல்லாமே உம்மாளாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாளாகும்.
கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஆகும், எல்லாம் ஆகும். ஆமாதான? உம்மா அவரால எல்லாம் ஆகும், அவரால எல்லாம் நடக்கும். எனக்கு குறித்திருக்கிறத அவன் நிறைவேற்றுவான். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவ நீரே ஐயா, நீரே எனக்காக யாவை செய்து முடிப்பவ நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவ நீரே ஐயா, நீரே. ஐயா நீரே அப்பா. ஆமென், ஆமென். நல்ல விடுதலையோடு எனக்கு குறித்திருக்கிறத நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவர் என்று சொல்லுகிற பிள்ளைங்க, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு குறித்தத, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர். ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். ஆமென் ஐயா நீரே. எனக்கு குறித்ததை ஐயா நீரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லலாமா? அப்பா ரிகா தல படல. ஆஹா, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத விடுதலையோட நீங்க சொல்ல சொல்ல இந்த வருஷத்துல உனக்காக அவர் செய்ய போகிறவைகள் உம்மாலாகும். எனக்கு ஹல்லேலூயா எல்லாமே. அரராத் 2 கரங்களை உயர்த்தி ஆகும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா ஆகும். கைகளை உயர்த்தி பாடலாமா? ஆமென், 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 ஆமென் ஆகும். ஆமென், 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 ஆமென் ஆகும். ஆமென், ஆமென், ஆமென் ஆகும். எல்லாம் ஆகும். என் வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்ற, என்னுடைய எல்லா கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை ஆனந்த களிப்பாய் மாற்ற, என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற, என் பலவீனத்தில் எனக்கு பலன் கொடுக்க, என்னுடைய நோய் படுக்கையில் இருக்கிற என்னை எழுப்ப அவரால் ஆகும் என்று சொல்லுகிற பிள்ளைங்க, எல்லாம் ஆகும். ஆமென், ஆமென், ஆமென் ஆகும். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். படலாமா? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஆமாதான? இந்த லேசான நம்புற பிள்ளைங்க, ஆமென். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சொல்லலாமா? சோர்ந்து போகாதே அப்பா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஈடு இணை இல்ல மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணை இல்ல மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான. மாறட்டும். இந்த பாடலை பாடும்போது எல்லா உபத்திரவங்களும் எல்லா பாடுகளும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. ஆமென். உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள்
புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே மகனே மகளே, சோர்ந்து போகாது. சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த காரியம் எப்படி முடியுமோன்னு பயப்படாத. இந்த காரியம் எப்படி நடக்குமோ அங்கலாய்க்காத. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆமென் ஆமென். சோர்ந்து போகாதே. ஆமென் ஆமென். சோர்ந்து போகாதே. நீ சோர்ந்து போகாதே. நல்ல கைகளை தட்டி நம்பிக்கையோட சொல்லுங்க, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க பாபம். இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க பாபம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். என்னுடைய எல்லா உபத்திரவங்களும் சீக்கிரமாய் சொல்லுங்க, சீக்கிரமாய். வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாய் உன் காலின் கீழே நசுக்கி போடுவாரா. நான் நம்புறேன், இந்த வார்த்தையை புறப்படும் பொழுது எல்லா தீமையான காரியங்களையும் எல்லா உபத்திரவங்களையும் என் ஆண்டவர் சீக்கிரமாய் சீக்கிரமாய் நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஆமென். இந்த புதிய 2026 இந்த முதலாவது வாரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற வேளையிலே வானங்களை கர்த்தர் நமக்காக திறக்கட்டும். அவருடைய கிருபை உங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். அவருடைய பிரசன்னம் உங்களை அளவில்லாமல் நிரப்பட்டும். எத்தனை பேருக்கு நியூ புது வருஷ வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதமா இருந்தது? அவங்க எல்லாம் கைகளை உயர்த்துங்கப்பா. நம்புனீங்களா? காற்றையும் காண மாட்டேன், நான் மழையையும் காண மாட்டேன், ஆனாலும் என் பள்ளத்தாக்குகள். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு 3 முறை சொல்லணுமா? காற்றையும் காண மாட்டேன், மழையையும் காண மாட்டேன், ஆனால் என் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். இன்னும் 2 முறை சொல்லுங்க பாம். நான் காற்றையும் காண மாட்டேன், நான் மழையையும் காண மாட்டேன், ஆனால் என் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால். நான் காற்றையும் காண மாட்டேன், நான் மழையையும் காண மாட்டேன், ஆனாலும் என் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நிச்சயமாய் நடக்கும். சொல்லுங்க பா. பக்கத்துல கையை பிடிச்சு சிரிச்ச முகமா சொல்லுங்க, நிச்சயமாய் நடக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காரியம்? நிறைய பேர் யோசிப்பீங்க தானே, நான் ஆவியில ஆராதிக்கும் போதே அந்த வார்த்தை ஆவியானவரை கொண்டு வந்துட்டே இருந்தார். நிறைய காரியங்களை குறித்து இந்த வருஷத்துல, போன வருஷத்துல நம்ம புலம்பிட்டு இருந்திருக்கலாம். ஆண்டவரே, இது எனக்கு எப்படி முடியும்னு தெரியலையே, இது எப்படி இதோட முடிவு இருக்கும், இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும், இப்படி பல குழப்பங்கள் நம்முடைய லைஃப்ல இருந்துட்டு இருக்கலாம். அப்போதான் ஆவியானவர் ஆழமாய் ஆவியில பலமான ஒரு சத்தத்தை ஆவியில உணர்ந்து, என்னன்னா நம்ம எதெல்லாம் பார்த்து ரொம்ப யோசிக்கிறோமோ, கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ, பெருசா ஒருவேளை கைமீறி கூட சில காரியங்கள் போகிற மாதிரி நம்முடைய கையை விட்டு போயிருமோ, அப்படியெல்லாம் பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அற்பமாய் முடிகிற அளவுக்கு என் வல்லமைய, என் கிருபைய, என்னுடைய அபிஷேகத்தை நான் வெளிப்படுத்துவேனா. புரிஞ்ச பிள்ளைங்க நல்ல கைத்தடி வாங்கிக்கலாமே. கம் ஆன் கம் ஆன் பீப்புள். இது எப்படிடா முடியும்? இது எனக்கு அகைன்ஸ்டாய் மாறிடுமோ, இது எனக்கு விரோதமாய் திரும்பிடுமோ, இது எனக்கு எதிராய் எழும்பிடுமோ? ஆண்டவரே, இது எப்படி முடியும்? எனக்கு சாதகமா முடியுமா அல்லது எனக்கு பாதகமா முடியுமா? ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லட்டுமா? அது அற்பமாய் முடிகிற அளவு கர்த்தர் முடிய வைப்பாரா? நம்புற பிள்ளைங்க கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அபிஷேகத்தில் நிரம்பி, ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டு ஐயோ மாறாதவைகள் என் வாழ்க்கையில் எப்படி முடியும்? அற்பமாய் முடியும். என் வனாந்திரம் எப்படி செழிக்கும்? அற்பமாய் செழிக்கிற அளவு நீ போட்டு பிரயாசப்பட்டு, உன் பலத்தை போட்டு, உன்னுடைய ஞானத்தை போட்டு, உன் டைமை போட்டு செலவழிச்சு நீ முட்டி மோதி முடிகிறமா இருக்காது. அது ஆண்டவர் அற்பமாய் முடிகிற அளவு தம்முடைய கிருபையை, தம்முடைய அபிஷேகத்தை, தம்முடைய வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். நீ விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. ஆமென் ஆமென் ஆமென். விசுவாசிக்கிற எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய சேலஞ்சஸ் எல்லாம், இந்த வார்த்தை நல்லா இருக்குது,
என்னோட சவால் விட்டு கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம், என்னோட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம், எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் அற்பமாய் முடிந்து போகிற அளவு என் ஆண்டவர் தம்முடைய கிருபையை இந்த வருஷத்துல, இந்த 2026ல, இந்த புதிய மாதத்துல, இந்த புதிய வாரத்துல, இந்த புதிய வருஷத்துல என் கர்த்தர் விளங்க பண்ணுவார். நீ விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல அரை நிமிஷமாவது கை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அற்பம். எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ பயந்து கொண்டிருக்கிறவைகள் அல்லது நீ உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறவைகள் எல்லாம் அற்பமாய் முடிகிற அளவு என் ஆண்டவர் தம்முடைய கிருபையை, தம்முடைய மகிமையை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். ஐயா, 5 அப்பம் 2 மீன் தான், ஆனா ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து அற்பமாய், come on people of God, அற்பமாய் அத்தனை ஜனங்களுக்கு, அவ்வளவு பெரிய கூட்டங்களுக்கு கூட அற்பமாய் கொடுக்கிற அளவு என் ஆண்டவர் கிருபை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிப்பீங்கன்னா நல்ல கை தட்டி, என்னுடைய எல்லா காரியங்களும் மலை போல இருக்கிறவைகள் எல்லாம், come on people, மலை போல இருக்கிறவைகள் எல்லாம் அற்பமாய் முடிகிற அளவு என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்று. உன் தேவை பெருசா இருக்கிறதோ, உன்னுடைய கமிட்மெண்ட் ரொம்ப பெருசா இருக்கிறதோ, நீ செய்ய வேண்டியவைகள் ரொம்ப பெருசா இருக்கிறது மாதிரி இருக்கிறதோ, ஆனா அதுக்கு ஈக்குவலா உன் கையில எதுவும் இல்லாமல் இருக்கிறதே போல இருக்கிறதோ, ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தை நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை நீ காணும்படியாய் ஆண்டவர் தம்முடைய கிருபையை உங்கள் வாழ்க்கையில விளங்க பண்ணுவார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி சொல்லுங்க. எதெல்லாம் மலை போல இருக்கிறவைகளோ அது எல்லாம் அற்பமாய் முடிகிற. எல்லாரும் சொல்லுங்க, அற்பமாய் முடியும். அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக வந்து கொண்டிருக்கிற. எல்லாரும் சொல்லுங்க, அற்பமாய் முடியும். ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ராம் முழுவதும் பிரயாசப்படுறான் பேதுரு. ராம் முழுவதும் கஷ்டப்பட்டும் கூட பலன் வரல. ஆண்டவர் சின்னதா ஒண்ணு சொன்னார், நான் சொல்ற இடத்துல போடுறா. வேதம் சொல்லுகிறது 2 படவுகள் நிரம்பத்தக்கதாய் அந்த மீன்கள் அற்பமாயா. come on people of God, எத்தனை பேர் நம்புறீங்க? உன் மேனேஜரை எப்படி சமாளிக்க நினைக்கிறியா? உன் மேனேஜரை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் நினைக்கிறியா? அற்பமாய் முடியும். பயப்படாத. நம்புற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி வாங்கிக்கோங்க. பாப், இந்த பிசினஸ் நான் எப்படி சக்சஸ் பண்ணுவேன் நினைக்கிறியா? அற்பமாய் முடிகிற அளவு. அதாவது பக்கத்துல கை பிடிச்சு உங்க பாஷையில சொல்லணும்னா சொல்லுவோம் தெரியுமா? அவ்வளவு பெரிய சீன் இல்லைன்னு சொல்லுவாங்க பார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அவனோ அவளோ எதுவோ அவ்வளவு பெரிய சீனு இல்ல. அற்பமாய் முடிகிற அளவு தேவன் தம்முடைய கிருபையை உங்க வாழ்க்கையில. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து பயப்பட்டுட்டு நீ எந்த காரியத்தையும் யோசிக்காத. அற்பமாய் முடிந்து போகும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தோ ஏத்த வீட்டுக்காரனை பார்த்தோ நீ பயப்பட்டுக்கிட்டு நீ புறம்பிட்டு இருக்காத. அது அற்பமாய் முடிகிற அளவு என் தேவன் தம்முடைய கிருபையை, அவருடைய வல்லமையை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. சத்தமா சொல்லுங்க, சத்தமா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, வளையாதவைகள் கூட. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்களேன், வளையாதவைகள் அசையாதவைகள் அற்பமாய் அசையும்படியாய். ஐயோ, நீ சொல்லுவ, இதுக்காடா இவ்வளவு பெரிய காரியத்தை, இதுக்காடா நம்ம இவ்வளவு பெருசாலாம் யோசிச்சோம், இதுக்காடா நம்ம பெருசாலாம் திட்டம் பண்ணினோம், இதுக்கா இவ்வளவு பெரிய காசை செலவழிச்சோம். எத்தனை நம்புறீங்க? அப்படி அற்பமா உன் கான்ட்ராக்ட், உன் பிசினஸ் அற்பமாய் உன் கையில வந்து சேரும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க
நல்ல கைத்தட்டி take it in the mighty name of Jesus. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஒரு அவார்டு கிடையாது, பல அவார்டு அற்பமாய் வாங்கிட்டு போயிருவீங்க. வராமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எதெல்லாம் விசுவாசிங்க, நம்புங்க இந்த வார்த்தை. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, அற்பமாய் முடியும். ஆமென். ஆமா, தேவனுக்கு அது அற்ப காரியம். யோசேப்பை உயர்த்துறது அவருக்கு அற்ப. கோலியாத்த ஒத்த கல்லால க்ளோஸ் பண்ணுவது அவருக்கு அற்ப. சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமென். பானையில் இருக்கிற ஒரு அடைக்கான மாவும் ஒரு அடைக்கான எண்ணெய் தான் இருந்தாலும் தேசத்தில் மழை பெய்யும் நாள் மட்டும் அதை பெருக பண்ணுவதற்கு அவருக்கு அது அற்ப. சொல்ல மாட்டேங்கிறீங்களே? சாராளின் கர்ப்பம் செத்து போனாலும், ஆபிரகாமின் வயசு தாண்டி போனாலும், அந்த நேரத்திலையும் சரீரம் செத்து போனாலும் பிள்ளையை கொடுப்பது அவருக்கு அற்ப. பக்கத்துல கை பிடிச்சுங்க, சரீரம் செத்து போனாலும் பிள்ளையை கொடுக்க. உன் உபத்திரவத்துல உன் உபத்திரவத்தை அவர் மாற்றுவதற்கு அவருக்கு அது அற்ப. ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க பாப்போமே, உன் புருஷனை மாத்துவது அவருக்கு அற்ப. வரமாட்டேங்குத. உன் பிள்ளைகளை மாற்றுவதற்கு அவருக்கு அது அற்ப. சொல்லுங்க, அற்ப காரியம். ஆமென். நம்புற பிள்ளைங்க ரெண்டு கைகளை வைத்து, உன் முதலாளிய உனக்கு சம்பளம் வரணும் பாரு, நிறைய வரணும். ஆனா அவர் இன்னும் கையில அப்படியே பிடிச்சு கொடுக்கிறாருல, அவரை மொத்தமா கொடுக்க வைக்கிறதுக்கு அவருக்கு அது அற்ப. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு ஆமென் சொல்லி இருக்கணுமே. எத்தனை பேருக்கு? ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. நீரே அற்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, வாயை திறந்து சத்தமா, அன்பே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து, கமான், ஆமென் ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எல்லாரும் அறிக்கை பண்ணலாமா? செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா, ஆமென், ஆமென். அப்பா, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் எல்லாமே உம்மாலாகும். ஆகும். Come on. விடுதலையோட நல்ல 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 ஆகும். சீடா லதுடா கபாச்சுரா ஆமன் ஆமன் ஆகும். ஆமன் 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 ஆகும். ஆமன் ஆமன். வறண்ட
நீலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஆந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் அவன் ஐயா நீரே. நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. பாவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. அப்பா சத்தம் அரராத் அவன் அவன் அன்பு விடுதலையோட சாட்சிகளோட உமக்கு நன்றி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அற்ப காரியம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க அற்ப காரியம். 2026 அநேக காரியங்கள் அற்ப காரியத்தை போலதான் முடிய போகிறது. எல்லாரும் சொல்லுங்க 2026 இப்ப மட்டும் கிடையாது, இனி தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன். ஆமென் ஆமென். அற்ப காரியத்தை போல பட்டணத்தை பிடிப்போம், அற்ப காரியத்தை போல தேசத்தை சுதந்தரிப்போம், அற்ப காரியத்தை போல வீடுகளை கட்டுவீர்கள், அற்ப காரியத்தை போல கார்களை வாங்குவீங்க, அற்ப காரியத்தை போல சகல காரியங்களை செய்ய கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஆமென். அற்ப காரியமா? மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும், மனுஷரால் முடியாதவைகள். ஆமென். இதுவரைக்கும் 2025 வரைக்கும் உனக்கு ஒரு பெரிய பிம்பத்தை காட்டி, ஒரு பெரிய விஷயத்தை காட்டி, இதெல்லாம் நீ பிரவேசிக்க முடியாது, இதெல்லாம் நீ போக முடியாது, இதெல்லாம் நீ அடைய முடியாது என்று சொன்ன கால்குலேஷன் எல்லாம் கர்த்தர் பொய்யாக்கி அற்ப காரியத்தை போல நீ அடைந்து கொள்ளத்தக்கதா டேவிட் took city, அவன் கோட்டையை பிடித்தான், அவன் பட்டணத்தை பிடித்தான். அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் உங்களை வாங்கிக்கோங்கப்பா, வாங்கிக்கோங்க. எவன் சொன்னா உனக்கு இது நடக்காதுன்னு, எவன் சொன்னா உன்னால முடியாதுன்னு, அவர் சொல்ற அற்ப காரியத்தை போல நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு நடத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். அது எனக்கு அற்ப காரியம். உனக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுப்பதற்கு உனக்கு முன்னால 1000 பேர் கியூல இருக்கலாம், அவங்க அந்த லிஸ்ட்ல இருக்கலாம், ஒருவேளை நீ அந்த லிஸ்ட்ல இல்லாம இருக்கலாம். அவருடைய வார்த்தையை விசுவாசி, எவனுக்கும் கிடைக்காதது உனக்கு கிடைப்பதாக. ஆமென். சீனியாரிட்டி படி இல்லை, அவருடைய வார்த்தையின்படியாய், அவருடைய வார்த்தையின்படியாய் அற்ப காரியத்தை போல உன் கரத்துல நன்மைகள் வந்து சேர்வதாக. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க அற்ப காரியம். ஆமென். தாவீதை பார்த்து அநேகர் சொன்னாங்க, இந்த கோட்டைக்குள்ள நீ பிரவேசிக்க முடியாது, உன்னை எல்லாரும் தடுப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். 2026 விசுவாசிக்கிறீங்களா? அற்ப காரியத்தை போல எல்லா நன்மைகளையும் நீங்கள் பிடித்துக் கொள்வீர்கள். ஆமென். எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. எதிர்காலத்தை குறித்து நாளைய தினத்தை நல்லா கவனிக்கணும். தேவ பிள்ளைகளுக்கு பிசாசு உன்னை பயப்படுத்துற காரியமே நாளைய தினத்தை குறித்து தான். நீ நல்லா கவனிங்க. இன்னைக்கு யோசித்து பாருங்க, பயம் இருக்காது. இன்னைக்கு வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்குதானே, இன்னைக்கே உனக்கு நல்லா போயிட்டு இருக்குன்னா நாளைக்கு உனக்கு நல்லா தான் போகணும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க, நிறைய நேரங்கள்ல சத்துருவானவன் உனக்கு கொடுக்கிற பயம் என்ன தெரியுமா? நாளைக்கு, ஐயோ இன்னைக்கு, நாளைக்கு என்ன பண்ணுவோம், நாளைக்கு இல்ல. அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை அழகா சொன்னது, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். இன்னைக்கு உன்னை நடத்துறாரா, நன்றி அப்பா. நாளைக்கு உன்னை நடத்த இவர் தானே, நாளைக்கு உன்னை நடத்தணும், இவர் தானே அடுத்த வருஷம் உன்னை நடத்தணும், இவர் தானே அடுத்த மாசம் உன்னை நடத்தணும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, அவர் என்னை நடத்துவார், எனக்கு எல்லாம் அற்ப காரியமாய் முடியும். வாங்கிக்கோங்கப்பா. ஆமென். எப்படிங்க நாங்க இது எப்படிங்க நாங்க நிற்க முடியும் இதுல, இவ்வளவு பெரிய இடத்துல?
தேவன் நிக்க வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்ம கணக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அதனாலதான் அவர் கணக்கு எப்படி இருக்குன்னா, அற்ப காரியமா எப்படி செய்வார் பார்த்தீங்கன்னா, அவர் சிறியவனை புழுதிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அடுத்தது அற்ப காரியமா எங்க கொண்டு போய் வைக்கிறார்? அவனை தனது ஜனத்தின் அதிபதிகளோடும் பிரபுக்களோடும் உட்கார செய். அற்ப காரியம் தானே ஐயா. அவ்வளவு பெரிய விஷயத்தை செய்வது, ராஜாக்களோடு உன்னை உட்கார செய்வது, பிரபுக்களோடு உன்னை அமர செய்வது, உன் தலையை உயர்த்துவது அவருக்கு அற்ப காரியம். ராமன் சொல்லுங்க பாப்போமே. உன் பிசினஸ் வேற லெவல்ல கொண்டு போய் உயர்த்துவது அவருக்கு, அதை இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போவதற்கு அவருக்கு, சென்னை தமிழ்நாடு முழுவதும் உன் பிசினஸ் அடையாளம் கொண்டு கொள்வதற்கு அவருக்கு. வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. பிசினஸ் பண்ற பிள்ளைங்க வார்த்தை புறப்படுறது, வாங்கிக்கோங்க. தேவனுக்கு இது அற்ப காரியம். எல்லாரும் சொல்லுங்க, அற்ப காரியம். ஆமென். 4 நாள் கழிச்சு லாசருவை எழுப்புறதும் அவருக்கு. எல்லாரும் பக்கத்துல கைப்பிடி சொல்லுவீங்களா? பக்கத்துல கைப்பிடிச்சு நான் சொல்றத சொல்லுங்க பாப். 4 நாள் நாரி போன, புழு வச்ச, ஒரு மாதிரி கொலப்ஸான அந்த பாடியையே எழுப்பி உயிரோட கொண்டு வருவது அவருக்கு அற்ப காரியம்னா, நீ உன் காரியம் காட்டுறாரு பாரு. இப்போ இதை செஞ்சது எனக்கு லேசான காரியம்னா, எத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை வருது? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், கவலைப்படாதீங்க நாளை தினத்தை குறிச்சு. நிறைய பேர் பண்ற, நிறைய தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அடுத்த கட்டத்தில் போகாம நீங்க ஜெர்க் ஆகிற காரியம் எதுல தெரியுமா இருக்கும்? நீ நல்லா போயிட்டு இருப்ப, நாளைக்கு குறித்து கொடுத்து யோசித்து பாரு, அப்படியே உட்காந்துருவேன். கரெக்டா இல்லையா நான் சொல்றேன்? ஆமா தானே? நல்லா போயிட்டு இருப்போம், நல்ல ஜாலியா ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துல யாராலேயோ அல்லது உன்னுடைய சிந்தனையினாலேயோ, ஓகே நாளைக்கு பிள்ளைகள் வாழ்க்கை, பிள்ளைகள் காரியங்களை அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்படியே டவுன் ஆகி உட்கார்ந்துருவீங்க. நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிங்க. உன்னை அழகா உருவாக்கி உனக்கு இந்த கிருபையை கொடுத்து உன்னை போஷிச்சு உன்னை நடத்தின தேவனுக்கு உன் பிள்ளைகளையும் நடத்த தெரியும். உன் பிள்ளைகளையும், அதனாலதான் வசனம் சொல்லுது, நீ ஏன்பா பாரத சுமக்கிற, கர்த்தர் மேல். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நல்லா கைத்தடி சொல்லலாமா? நாளை தினத்தை குறித்து கலங்குவானா? பக்கத்துல கை பிடிச்சவங்க நாளை குறித்து கவலைப்படுவியா? இல்ல. இன்னைக்கு உள்ள தேவன் தான் நாளைக்கு உனக்கு தேவனா இருக்க போகிறார். நீமான் தள்ளாட விட மாட்டார், நடத்திடுவார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைப்பீங்களா? வச்சிருவீங்களா? 2026 யாரும் சுமக்க கூடாது. அப்பா மேல வச்சுட்டு நீங்க நடங்க. ஆமென். ஏன் தெரியுமா? தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அணைத்து கொள்வார். யார் என்ன கைவிட்டாலும், யார் என்ன மறந்தாலும் அவர் நம்ம அணைச்சு கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நல்ல சந்தோஷமா அப்பா இருக்கிறாரு, அப்பா பார்த்துக்குவார். நம்புற பிள்ளைங்க, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு கர்த்தர்
நம் சார்பில் இருக்கும்போது. ஆமாதானே, ஆமாதானே, இருக்கும்போது கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு கலங்கி தவிக்காதே, ஆதரிப்பா அதிசயம். நீங்க மட்டும் கர்த்தர் மேல் பார சத்தமா பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து பாடுங்க பாப். பக்கத்தில் உள்ளவங்களை கை கொடுத்து பாடுங்க. மூஞ்ச பாருங்க, மூஞ்ச பாருங்க. ஆமா, பக்கத்துல மூஞ்ச பார்த்து சிரிச்சு பாடுங்க பாப். நீங்களும் பக்கத்துல பார்த்து பாடணும். இந்த கள்ள சிரிப்புலாம் சிரிக்காது, நல்ல சிரிப்பு சிரிங்க. அதாவது ஒரு நல்ல செய்தி தானே இது. கர்த்தர் மேல உன் பாரத்தை. ஏன் நம்ம எப்பவுமே இந்த பாட்டை நம்ம பாடியிருப்போம். ஆனா அந்த அனாயிண்டிங்ல பாடும்போது ஒரு வித்தியாசமா இருக்கும். அப்போ நம்பிக்கையோட நிறைய நேரங்களில் நம்ம பாரமான யாவற்றையுமே தான் சுமந்துட்டு இருக்கிறோம். அந்த பைபிள் அழகா இருக்கு. பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு, அப்புறம் என்னது, ஆகையால் மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பா, விசுவாசத்தை துவக்குகிறவரும், சொல்லுங்க, துவக்குகிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஏன் அந்த வசனத்தை நான் சொன்னேன்னா, பாரத்தெல்லாம் தள்ளி வைங்க. எல்லாரும் சொல்லுங்க, பாரங்கள் எல்லாவற்றையும் தள்ளி வச்சு. ஆமா, கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சு. ஏன்னா ஏன் அந்த வார்த்தை ஆவியான நம்மளோட பேசுறாருன்னா, எப்பா அற்ப காரியமாய் முடியும்பா இதெல்லாம். எல்லாரும் சொல்லுங்க, அற்ப காரியமாய் முடியும். ஆமே, வாசிக்கலாமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்க நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைக்கு நேராக. 2026 வாக்குத்தத்த வார்த்தைக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். எல்லாரும் சொல்லுங்க, அற்ப காரியம். கர்த்தர் உனக்கு செய்ய போகிற காரியங்கள் அற்ப காரியம். ஆமென். எல்லா கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென், ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எவ்வளவோ பெரிய தேவைகள் தான், ஆனா என் ஆண்டவருக்கு அது கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டதுதான், ஆனா தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவது அவருக்கு அற்ப காரியம். எல்லாரும் சொல்லுங்க, அற்ப காரியம். ஐயா, இதுதான் தீர்க்க தரிசனம். எல்லாரும் சொல்லுங்க, அற்ப காரியம். ஆமென். சொல்லுங்க, என் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவது அவருக்கு அற்ப காரியம். என் பொருளாதாரத்தை ஆண்டவர் உயர்த்துவது அவருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, ஆண்டுடைய வார்த்தை அழகா வெளிப்பட்டது. அற்ப காரியம்டா, நீ காற்றையும் பார்க்க மாட்ட, நீ மழையும் பார்க்க மாட்ட, ஆனா நடக்க வேண்டியது நடக்கும். இது என்னுடைய பார்வைக்கு அற்ப காரியம். எல்லாரும் சொல்லுங்க சத்தமா, சத்தமா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுவீங்களா? நீ எதை பார்த்தலாம் ஆடி வாய பொளக்கிறாயோ அதெல்லாம் அற்ப காரியமாய் கர்த்தர் கிரியை செய்வார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அற்ப காரியமாய் முடியும். இந்த வருஷம் நம்புறோமா? எத்தனை பேர் நம்ப போறீங்க? எத்தனை பேருக்கு வேணும்? ஆமாங்க, இந்த விஷயம்லாம் சில விஷயம் அற்பமாய் முடியணும். எனக்கு நான் போட்டு மண்டை மேலே உட்காந்து அதையே நினச்சி 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 நான் அதை ரொம்ப போட்டு போராடிட்டேன். இதுக்கு மேலே போராடுறதுக்கு எனக்கு பலன் கிடையாது. இதுக்கு மேலே யுத்தம் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை.
இதுக்கு மேல எனக்கு சத்துவம் இல்லை. எல்லாம் கைகளை உயர்த்துங்கப்பா. உங்களுக்கு தான். ஆமா, இந்த வார்த்தை உங்களுக்கு தான். உடைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான். கவலைப்படாதீங்க. அற்ப காரியமாய் கர்த்தர் உனக்காக அற்புதத்தை செய்வார். அற்புதத்தை அவர் அற்ப காரியமாய் செய்வாராம். அன்றைக்கு அவ்வளவு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், தண்ணி வர்றதுக்கு வழியே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. மழையும் கிடையாது, பனியும் கிடையாது, வாய்க்காலும் கிடையாது. அப்பதான் சொல்றா, நீ வாய்க்காலை வெட்டுங்கப்பா. அங்க வாய்க்காலும் கிடையாது. பக்கத்துல பாசுங்க, வழியே கிடையாது. கர்த்தரால முடியும் தானே. வழியே கிடையாது, வாய்ப்பே கிடையாது, பாசிபிளே இல்லை. ஆனா தேவனால் கூடாத காரியம். எல்லாம் சொல்லுங்க, என் தேவனால். எல்லாம் சொல்லுங்க, என் தேவனால். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப், என் தேவனால். ஆமென். அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை. என் தேவனால் கூடாத ஒன்றுமில்லை. அமதனால் பாடுங்க, பாடுங்க. என் தேவனால் சகலத்தையும் நேர்த்தியாக எனக்கு செய்பவர், சர்வ வல்ல தேவனாய் உடன் இருப்பவர். சகலத்தையும் நேர்த்தியாக எனக்கு சர்வ வல்ல தேவனாய் உடன் இருப்பவர். அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை. என் தேவனால் எல்லாரும் ஆசையாய் அவர் வார்த்தை. ரீதா லகவா துரபா லீதா டாலா சந்துரா கதுடரா கதுல படலபா. கூடாதவைகள் ஒன்றுமில்லை. சத்துரு முன் விழுந்திடாமல் என்னை காப்பவர், சத்துவம் தந்து என்னை நீர்க்க செய்பவர். ஆமதான தேவ பிரசன்னத்தில் நிரம்பி பாடலாமா? அவருடைய மகிமையில் நிறைந்து பாடுவோமா? Come on people of God. செய்பவர் அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை. என் தேவனால் சொல்லுங்க, என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அற்ப காரியமாய் என் வாழ்க்கையில் அநேக காரியங்களை கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். என் குடும்பத்தை கட்டி எழுப்புவார், என் கூடாரத்தை கட்டி எழுப்புவார், என் வேலை காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார், என் பிள்ளைகள் காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார், என் கூடாரத்தில் சமாதானம் உண்டாகும், மரண படுக்கையில் இருக்கிற எங்களை எழுப்புவார். ஆவியில் நிரம்பி அவர் வார்த்தையில் வல்லமை. என் தேவனால் ஆமென், ஆமென். அவர் வார்த்தையில் வல்லமை. என் தேவனால் இன்னும் ஆசையாய் அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை. என் தேவனால் என் தேவனால் எல்லாரும் அரராத். உன் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ற பிள்ளைங்க உள்ளத்தின் காலத்தில் இருந்த அப்பா ஒன்றுமில்லை. என் தேவனால் சொல்லுங்க, அற்ப காரியத்தை போல் அநேக காரியங்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார்.
இஸ்ரவேலில் மழையும் பனியும் பெய்யாதிருந்தும் ஒரு பெருமழையை கொண்டு வருவதற்கு அதுக்கு அற்ப காரியம். கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென் ஆமென் தேவனா, கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாரும் நீங்க மட்டும் சொல்லுங்க பா. என் தேவனா, ஆசையா என் தேவனா, இன்னும் ஆசையா என் தேவனா. சொல்லுங்க, என் தேவனால கூடாது ஒன்றுமில்லை. ஒரு வெறித்தனமா வெறித்தனமா சவால் விட்டு ஆமென் என் தேவனால், ஆமென் என் தேவனால். சொல்லுங்க சொல்லுங்க, சொல்ல சொல்ல அவருடைய கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென் ஆமென் தேவனால். கூடாதது ஒன்றுமில்லை என் தேவனா, கூடாதது ஒன்றுமில்லை. சவால் விட்டு கொண்டிருக்கிறவைகள் எல்லாவற்றையும் எல்லாம் சொல்லுங்க, சவாலா இருக்கிறவைகள். ஆமா, இது நல்லா இருக்கு. பக்கத்துல கை பிடிச்சு, உன் வாழ்க்கையில் பக்கத்துல கை பிடிச்சுக்கோங்க. இதுதான் தீர்க்க தரிசனம். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உன் வாழ்க்கையில் சவாலா இருக்கிறவைகள் அற்பமாய் முடியும். சவாலா எதிர்த்து நிற்கிறவை. நீயா நானா பார்க்கலாமா? இந்த வார்த்தை நம்பிட்டே இருங்க. அதான் வேதம் சொல்லுங்க, உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியா தெரிச்சு ஓடிப்போ. ஏன்னா அவர் அற்ப காரியமாய் செய்து முடிப்பார். எல்லாம் சொல்லுங்க, அற்ப காரியமா. ஆமென். அவ்வளவு பெரிய படைகள் இருந்தது. சவுலின் படைகள் சூழ்ந்து நிற்கிறது. அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது. ஆனா கோலியாத் எதிர்க்கிறதுக்கு பலன் எவனுக்குமே இல்ல, தைரியம் எவனுக்குமே வரல. அற்ப காரியம். சும்மா சகோதரர்களுக்கு சாப்பாடை கொண்டு போன தாவீது ஒண்ணுமே கிடையாது. யோசித்து பாரு, சகோதரனை விசாரிச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு, ஏன்னா ராணுவத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு வரணும். அற்ப ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஜெயண்ட். அவன் கோலியாத் எத்தனையோ அடி உயரம்னு சொல்றாங்க. அவனை டீல் பண்றது பாத்தீங்கன்னா, அவனே கேட்பான், என்னடா நீ தடியோட வர, நான் நாயான்னு கேட்பான். உங்களுக்கு சொல்றது புரியுதா? ஆமா, அந்த தடி அவன் ஆடு மேய்க்கிறவனா இருந்ததுனால அந்த தடி அவன் வச்சிருந்தது. அந்த நானடா தடியோட வர்றதுக்கு நான் நாயாடா நானு? அப்ப அவன் சொல்லுவான், நீ பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் நீ என்னிடத்துல வர்ற, நானும் நீ நிந்தித்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்துல உன் நம்பிக்கை பட்டயத்து மேல ஈட்டி மேலையும், என் நம்பிக்கை அவர் மேல. உன்னை அழகா சொல்லுவார், உன்னை என் கையில் அவர் ஒப்பு கொடுப்பார். அவன் அப்படி சொல்லி அடப்பை பையில இருக்கிற கல்லை எடுத்து சுத்து ஒரே சுத்துல அவ்வளோ பெரிய ஜெயண்ட் மொத்தமா சரிஞ்சு போனான். அற்ப காரியமாய் முடிஞ்சது. ஏன் தெரியுமா? தாவீது போய் சொல்லுவாரு, யார்கிட்டனா சவுல்கிட்ட போய் சொல்லுவார், இந்த மாதிரி நான் போறேன், நான் ஒரு முறை சிங்கத்தை அடிச்சிருக்கிறேன், ஒரு முறை கரடி அடிச்சிருக்கிறேன். இந்த பெலிஸ்தனும் இவங்க இந்த கேஸுகள்ல ஒரு மாதிரி தான் இருப்பான். அவனை அவர் நினைப்பாருன்னா டக்குன்னு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுவார். யுத்தத்துக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கும் பாருங்களேன். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? யுத்தத்துக்குன்னு ட்ரெஸ்ஸை போட்டு விடுற. ஆனா பைபிள் அழகா எழுதப்பட்டிருக்கு, அந்த இது அவனுக்கு பழக்கம் இல்லாதபடியினால் இருக்கும். அதுல அவன் பிராக்டிஸ். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? இதெல்லாம் தீர்க்க தரிசனம். இப்ப வருது பார், ஒரு ஆமென் சொல்லுங்க. சிலர் நினைப்பாங்களா, ஐயோ நமக்கு பழக்கம் இல்லையே, நமக்கு அதுக்கு சிலர் நினைப்பாங்களா, நம்ம அதுக்கு இன்னும் தகுதியே
இல்ல இல்ல, தகுதி இல்லாத உனக்கு அதை கொடுப்பது தான் அவருக்கு அற்ப காரியம். நமக்கு அந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அந்த அளவு நமக்கு பெரிய பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்ல, அந்த அளவு எதுவுமே இல்ல. ஒருத்தர் இருக்கிறார், அவர் இருந்த அற்ப காரியமாய் உன் கையில வந்து அந்த நன்மைகள் வரும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு நான் சொல்றேன்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புரியுதான்னு கேளுங்க பாப். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அற்ப காரியம். அப்ப அந்த ட்ரெஸ் அவனுக்கு பழக்கம் இல்லாதனால அவன் நார்மலா விட்டுருங்க, நான் நானாவே போறேன்னு சொல்லிட்டு போறார். கர்த்தர் அற்ப காரியத்தை போல கோலியாத்தை அவன் கையில ஒப்பு கொடுத்தார். 2026 விசுவாசிங்க. அதனாலதான் நம்ம வாசிச்சோம், நீ காற்றையும் அது காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். என்னதுன்னா உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸோ, உன்னுடைய பழக்க வழக்கங்களோ, உன்னுடைய ஞானமோ எதுவுமே நீ பார்க்க வேண்டியது கிடையாது. ஐயா உனக்கு அது கிடைக்காதுயா, உலக கணக்கு. ஆனா கர்த்தர் கொடுப்பது தான் ஐயா அவர் கணக்கு. அற்ப காரியத்தை போல உனக்கு தந்து உன் தலையை அவர் உயர்த்துவார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எத்தனை பேர் 2026 ஜெயம் எனக்கு வரும்? அதுதான் ஆண்டோட அழக வார்த்தை இருக்கு. நீங்க அதை எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஆவியில நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். என்ன அர்த்தம்? அது நடந்தாதான் பள்ளத்தாக்கு நிரம்பும். அதுதான் ப்ராசஸ். கரெக்டா இல்லையா? உலக பிரகாரமாய் மழை வருதுன்னா நீங்க எதை பார்த்து சொல்லுவீங்க? வானத்தை பார்ப்பீங்க, மேகம் கருக்கிற மாதிரி இருக்கு, மழை பெய்ய போகுது, அல்லது எங்கேயோ பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மின்னல் அடிக்கும் போது, மேகம் கருக்கும் போது, காற்று வீசும் போது, பயங்கரமான புயல் அடிக்க போது ஏதோ ஒரு அடையாளம் இருக்கும். அடையாளமே கிடையாது. உங்க வாழ்க்கை குறித்து நீங்க ஆவியில அதை யோசிங்க. ஆமா தானே? இதை பெற்றுக் கொள்வதற்கு எனக்கு தகுதி இருக்குதா? இல்ல. இதை அடைகிறதுக்கு எனக்கு சத்துவம் இருக்கிறதா? இல்ல. இதை வாங்குறதுக்கு எனக்கு பலன் இருக்குதா? இல்ல. கரெக்டா இல்லையா நான் சொல்றது? கரெக்டா இல்லையா நான் சொல்றேன்? இந்த வீடை கட்டுவதற்கு எனக்கு பலன் இருக்கா? திராணி இருக்குதா? இல்ல. இப்படி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு ஞானம் இருக்குதா? இல்ல. ஆனா அது உனக்கு நடக்கும். ஏன்னா அது அவருக்கு அற்ப காரியம். உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்களா? ஐயோ அது ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்குது, அது ரட்சிக்கப்படுவாங்களா? ஐயோ எத்தனை பேர் நம்புறீங்க? அது அற்ப காரியமாய் மாறும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அற்ப காரியமாய் முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அதனாலதான் அந்த வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். ஏன்னா காற்று இருந்தாதான் மழை பெஞ்சாதான் தண்ணீர் வரும் என்பது நீதி. ஆண்டவர் எல்லாம் உனக்காக அவர் எதையும் செய்வார், நமக்காக எதையும் செய்வார். 2026 நம்புங்க, எனக்காக அவர் செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக எதையும். இப்படி சொல்லலாமா? கர்த்தர் எனக்காக எதையும் செய்து முடிப்பார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு ஆமென். கர்த்தர் எனக்காக 2026 எனக்காக எதையும், எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக எதையும் செய்து முடிப்பார். ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருந்துச்சு? ஆமென். அன்றைக்கு அந்த 3 ராஜாக்களை பார்த்து ஆண்டுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. மோவாபியரை பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ நம்மளை மேற்கொண்டுருவாங்களோ, நம்மளை அழிச்சிருவாங்களோ. அப்ப ஆண்டவர் அழகா சொல்றாரு, இது அவருக்கு அற்ப காரியம். மோவாபியரை உங்க கையிலே ஒப்பு கொடுப்பார். எதை குறித்து பயப்படுகிறாயோ அதை உன் கையிலே அவர் ஒப்பு கொடுப்பார். எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ அதை உன் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். எதை பார்த்து நினைக்கிறாயோ, இதை எதிர்க்க எனக்கு பலன் இல்லைன்னு நினைக்கிறாயோ அதை உன் கையிலே கர்த்தர். நம்புற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? எல்லாரும் கைகளை அசைத்து இந்த ஆராதனைக்குள்ள, இந்த பிரசனத்துல தெய்வ மகிமையில் நிறைம்பினவர்களா எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க. இந்த நாட்கள்ல தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் அற்ப காரியமா எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்காக வாய்க்க பண்ணுங்க.
எனக்கு ஆண்டு ரொம்ப ஆழமா ஆவியில் நான் உணர்ந்தது அதுதான். ரொம்ப ஆழமா உணர்ந்தேன். ஆண்டவரே, நிறைய காரியங்கள் பெருசு பெருசா நம்மளோட போராடுது ஆண்டவரே. அப்ப இந்த வார்த்தை என்னை பலப்படுத்தினது. அற்ப காரியத்தை போல எல்லாம் முடியும், அற்பமாய் முடியும். எல்லாரும் சொல்லுங்க, அற்பமாய். அதை தான் ஆவியில் இன்னைக்கு உங்க மத்தியில் பேசியிருக்கேன். நீ பயந்து கொண்டிருக்கிற காரியம் பயப்படுற மாதிரி முடியாது. கர்த்தரை நம்பு, அற்பமாய் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி எல்லாரும் எழும்பி நிற்போமாக்கமா. யோபுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தது அற்ப காரியம். எல்லாரும் சொல்லுங்க, அற்ப காரியம். இந்த 2026 நீங்க நம்புங்க, வீட்டில் போய் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அநேக காரியங்கள் அற்ப காரியமாய் முடியும். ஆமென். இது கர்த்தருடைய வார்த்தை. இது உங்க வாழ்க்கையில நிறைவேறும். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு பெரிய சாட்சியாய் கர்த்தர் என்ன செய்வார்? எடுத்து நிறுத்துவார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொள்வோமா. ஒருவேளை இதை லைவ்ல பார்க்கிற பிள்ளைகளுக்கு பார்த்து சொல்றேன், அங்கலாய்க்கிற உங்களை பார்த்து சொல்றேன், அற்ப காரியமாய் முடியும். பயப்படாதீங்க. நாளை தினத்தை குறித்து யோசிக்காதீங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய், வெளிச்சமாய், சாட்சியாய் கர்த்தர் உங்களை எடுத்து நிறுத்துவார். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொள்வோமா. குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தா பெரியவனாக்கி நீரே, குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தா பெரியவனாக்கி நீரே, சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே, மதிலை தாண்டிடுவே, சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே, மதிலை தாண்டிடுவே, உயர்த்துவேன் என் ஜீவநாட்களெல்லாம், நல்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன் என் ஜீவநாட்களெல்லாம், புகழ்ந்து பாடிடுவே. எல்லோருமா உம்மையே உயர்த்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே, எரிந்து கொண்டே இருப்பே. 2026 எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்து சொல்லலாமா? எரிந்து கொண்டே இருப்பு. எத்தனை பேர் எரியணும்னு ஆசைப்படுற பிள்ளைங்க சத்தமா உயர்த்தி எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை, எரிந்து கொண்டே
இருப்பே. இன்னும் ஆசையாய் எரிந்து கொண்டே இருப்பே. எப்போதுமே உமக்கா. எல்லாம் இருளும் மாறட்டும் ஆண்டவரே, பிரகாசம் உண்டாவதாக ஆண்டவரே. 2026 உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில வெளிச்சம் உதிப்பதாக சுவாமி. எல்லா இருளான சூழ்நிலைகள் மாறி போவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, எல்லா காரியங்கள் விலகுவதாக. எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை தெரிந்து கொண்டே இருப்பே. இன்னும் 2 கரங்களை உயர்த்தி எரிந்து கொண்டே. என் விளக்க இனி சத்துருவால அணைக்க முடியாது. நான் எரிந்து பிரகாசிப்பேன். சத்துருவே, இனி எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் இருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க வாய்களை திறந்து சொல்லுங்க. நான் இனி எரிந்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே, இனி அணைய மாட்டேன். நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கேறுகிற திரிய அணைய பண்ணாதவர். இந்த புதிய வருடத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் எரிய செய்து உங்களை ஒரு பெரிய சாட்சியாக என் ஆண்டவர் எடுத்து நிறுத்துவாராக. என் ஜீவன் பிரியும் வரை பிசாச பார்த்து சவால் விட்டு எனக்கு அற்ப காரியமாய் முடிய போகிறது நம்புற பிள்ளைங்க, எரிந்து கொண்டே இருப்பேன். வெறித்தனமா சொல்லலாமா? என் சூழ்நிலையை நான் பார்க்க மாட்டேன். என்னை சுத்தி இருக்கிற காரியங்களை பார்ப்பது இல்லை. என் தேவன் எங்களுக்காய் நீர் வெற்றியை பாராட்டின, நீர் எங்களுக்காய் சம்பாதித்த உம்முடைய பிரசனத்தில் ரட்சிப்பை களிகூறத்தக்கதாய் ஆண்டவரை நான் பிரகாசிக்கத்தக்கதாய் எரிந்து கொண்டே இருப்பேன் அப்பா. எரிந்து கொண்டே இருப்பே. எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. ஆண்டவரே, இந்த சத்தத்தை பரலோகம் கேட்டிருக்கிறதற்காய் 2026 அரராத் எரிந்து கொண்டே இருக்கட்டும். தேசத்திற்கு வெளிச்சமாய், தேசத்திற்கு வெளிச்சமாய், உலகத்திற்கு வெளிச்சமாய் எரிந்து கொண்டே இருக்கத்தக்கதா நீர் உம்முடைய மகிமையானவைகளை அற்புதங்களை உங்க பிள்ளைகளுக்கு செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அது அற்ப காரியமாய் மாறுகிறதற்காக உமக்கு நன்றி. அது அற்ப காரியமாய் முடிய போகிறதற்காக நன்றி. நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பமாய் வாழ்த்துகிறோம். ஆசீர்வதி, இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Ararat Power Ministry